இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எப்படி வெளிப்பட போகிறார் என்றால் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் வெளிப்பட போகிறார். ஆமென். உங்க கையில எக்காலம் இருக்கும் என்றால், உங்க வாயில எக்காலம் இருக்கும் என்றால், இன்னைக்கு நம்பிக்கையோட இந்த ஆலயத்தை விட்டு போ. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் உனக்கான வெற்றியை ஆயத்தம் பண்ணுகிறார், உனக்கான ஜெயத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப எக்காலம் எதற்கு அடையாளம்? வெற்றிக்கான அடையாளம். அப்ப வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் தான் கிதியோனின் தேவன். ஆமென். தோல்வியை போல இருக்கலாம். கொஞ்சம் கோதுமையை மீதியானுடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். ஆலைக்கு சமீபமாய் பயந்தவனாய் தயங்கினவனாய் இருந்தாலும் கொஞ்சமாவது மிச்சம் கிடைக்குமே என்று சொல்லி பயந்து பயந்து தயங்கி ஆலைக்கு சமீபமாய் போரடித்து கொண்டிருக்கிற கிதியோனிடத்துல தான் கர்த்தர் சொல்றார், வா, எக்காலத்தை உன் கையில தர்றேன், எக்காலத்தை உன் கையில தரேன். இந்த எக்காலம் எதற்கு அடையாளம் என்றால், நான் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வெற்றி உங்களை தேடி வருகிறது. ஏதாவது காரியத்தில் ஒரு ஜெயத்திற்காக, வெற்றிக்காக, ஒரு பதிலுக்காக இந்த காலை நேரத்தில் காத்திருப்பீர்களே, ஆனால் வெற்றி உங்களை தேடி வருகிறது, ஜெயம் உங்களை தேடி வருகிறது. இட்ஸ் ஆன் த வே. வழியில் அது வந்து கொண்டு இருக்கிறது. ஆமேன். அது உங்கள் கதவை சீக்கிரத்தில் வந்து தட்ட போகுது. ஆமேன். அது ஏதோ ஒரு லெட்டராக வந்து தட்டலாம், ஏதோ ஒரு காரியமாக வந்து தட்டலாம். அது உங்கள் கதவை தட்ட போகுது. ஜெயம் உங்களை தட்ட போகிறது. வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஆமேன்.